ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தேன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து அந்த பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அந்த பார்டர் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் இந்த மேட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டேபிள் மேட் இல்லை ரவுண்டு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எந்த டைப் மேட் போட்டாலுமே, இல்லை நார்மலாக ஒரு ஃப்ராக் தைக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை சோஃபா கவர் ஸ்டிச் பண்ணுறீங்க, எந்த கவர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களாலும் இந்த பார்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பேபிஸ் ட்ரெஸ்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கர்ச்சிஃபில் கூட நீங்கள் இது பண்ணலாம். நம்மளோட சாரீஸ் இருக்குல்ல, அந்த சாரீஸோட பல்லுவில் கூட நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ உங்கள் த்ரெட் அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. 6 செயின் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 செயின் ஹூக்லேருந்து 3வது செயினில் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 3வது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா ஹூக்கில் உங்களுக்கு 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் தான் எடுக்கணும். ரிமைனிங் 2 லூப் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இருக்கிற திருப்பி அகெயின் என்ன பண்ணணும்னா, யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு அதே செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுக்கணும். திருப்பி அகெயின் யார்ன் ஓவர் பண்ணி அதே செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லூப் எடுக்கணும். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 4 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 டைம்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஹூக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 லூப் இருக்கும். இந்த 6 லூப்லேயும் இப்போ என்ன பண்ணணும்னா, மொத்தமாக இந்த த்ரெட்டை வெளியில் எப்படி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போட்டோமோ அந்த செயினுக்கு பக்கத்து செயின், அடுத்த செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அது இல்லாமல் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதே போல் தான் அடுத்தடுத்த பார்டரும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 செயின் போட்டாச்சு. ஹூக்லேருந்து 3வது செயின் அதில் வந்து டபுள் க்ரோஷே வந்து நம்ம 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே 5 டுகெதர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ 5 டபுள் க்ரோஷேவை வந்து ஒன்றா சேர்த்து பண்ணுறது தான் 5 டபுள் க்ரோஷே டுகெதர். ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹூக்கில் 1 2 3 4 5 6 லூப் இருக்குது. 6 லூப்லையும் இப்படி மொத்தமாக வெளியில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம பண்ணினதுக்கு பக்கத்து செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் தான் நம்ம ஒரு பார்டராக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து நீங்கள் சாரீ பல்லு கர்ச்சிஃப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தின் த்ரெட்டு சின்ன சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மற்ற என்ன பெரிய ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிங்களோ அதே ஹூக் சைஸே நீங்கள் இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ கான்ட்ராஸ்ட்டாக இந்த பார்டர் கொடுக்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.